ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ப்ரைம் எம்ஜியில் வந்துட்டு ஆட்டோ கம்ப்ளீட் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோ கம்ப்ளீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எது டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சஜஷன் வந்து நிற்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சஜஷன் வந்து நமக்கு நிற்கிது இல்லையா? ஸோ இதுல இருந்து ட்ராப் டவுன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட்னு சொல்லுவோம். நம்ம ஆட்டோ கம்ப்ளீட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ப்ரைம் எம்ஜியில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் இருக்கக்கூடிய ப்ரைம் என்ஜி இதே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டாக் பிளிட்ஸே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்களே போயிட்டு எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். எடிட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டாக் பிளிட்ஸில். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு கோடு எல்லாமே நம்ம வந்துடும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் மூணு ஃபைல் நம்ம இம்பார்ட்டன்டாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் HTML ஃபைல். ஓகே, HTML ஃபைலில் தான் வந்துட்டு நமக்கான டிசைன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் நம்மளுடைய ஆங்குலருக்கான கோடு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம இன்கேஸ் ஏதாவது சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்வீசஸ் வந்து எதில் இருக்குன்னா service.tsன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஏதாவது அசெட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அசெட் எதுனா அசெட்ஸுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம HTML ஓப்பன் பண்ணுறேன். HTML ஓப்பன் பண்ண உடனே இந்த இதோட டேகு, அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத, ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது பேசிக்கு, மொத்தம் 4 ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பேசிக்கு, இன்னொன்று வந்து ட்ராப் டவுன் டெம்ப்ளேட்டிங், இன்னொன்று வந்து குரூப்டு, இன்னொன்று வந்து மல்டிபிள் வச்சிருக்காங்க. இந்த பேசிக்கில் வந்து என்னென்னா பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜி மாடல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த என்ஜி மாடலுங்கிறது என்னன்னா 2-வே டேட்டா பைண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி டேட்டா பேஸில் ஒரு டேட்டா இருக்குன்னா அது டிஃபால்ட்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு எடுத்தோன்னே பிளாங்காக இருக்கு இல்லையா? நம்ம இன்கேஸ் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டேட்டாவை கொடுத்து சேவ் பண்ணியிருந்தோம்னா டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும்போது அந்த டேட்டா வந்து இங்கே செட் ஆகணும். ஓகேயா? அதே மாதிரி நான் இங்கே கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டேட்டா பேஸில் செட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2-வே டேட்டா பைண்டிங்கில் வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த ஃபீல்டை வந்து எங்கே டிக்ளேர் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆப் காம்பனன்ட்.tsல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஓகே, நான் அது வந்து டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இந்த சஜஷன்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாதி டைப் பண்ணும்போதே உங்களுக்கு சஜஷன் கேட்குது இல்லையா? ஸோ அதை வந்து எதை கொண்டு வரும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ் போட்டிருந்தா ப்ராப்பர்ட்டி பைண்டிங், இந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள பேரந்திசிஸ் இருந்ததுன்னா 2-வே டேட்டா பைண்டிங். ஓகே, என்ஜி மாடல் இருந்தால் 2-வே டேட்டா பைண்டிங். இந்த மாதிரி பேரந்திசிஸ் இருந்ததுன்னா ஈவென்ட் பைண்டிங் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள வந்துட்டு செட் பண்ணுது. ஓகே, அந்த சஜஷன்ல கொண்டு வந்து செட் பண்ணுதுன்னா இந்த ஃபில்டர்ட் கண்ட்ரிஸ்ங்கிற அரே வந்து இதுல வந்து செட் பண்ணுது. ஓகேயா? அதுவும் இது வந்து எங்கே டிக்ளேர் ஆகிருக்குமோ இதுவும் டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து டிக்ளேர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கம்ப்ளீட்டுங்கிற மெத்தட். இந்த கம்ப்ளீட்டுங்கிற மெத்தட் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாதி டைப் பண்ணும் போதே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிக்குது இல்லையா? அதாவது இந்த சஜஷன்ங்கிறது வந்துட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ நம்ம டைப் பண்ணும்போது அதில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அது டைப் பண்ணும்போது கம்ப்ளீட்டடுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம டைப் பண்ண அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி காமிக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கம்ப்ளீட் மெத்தடுங்கிறது. ஓகே, நம்ம ஈவென்ட் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அது போயிட்டு அங்கே சர்ச் பண்ணி நமக்கு வந்து ஃபில்டர்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அதுதான் அந்த மெத்தடோடது. நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், யூனிக் நேம். அதுக்கடுத்து மினிமம் லென்த்துங்கிறது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு இதை வந்து 3ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். 3ன்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. இப்போ I வரல, N ரிசல்ட் வரல, D. ஓகே, நான் தேர்ட் கேரக்டர் அடிக்கும் போது தான் எனக்கு என்னன்னா அந்த சஜஷனே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த 3ங்கிறது. ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த சஜஷன்ங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் பார்ப்போம். இப்போ ஓகே, உங்களுக்கு வந்து எந்த சஜஷனுமே வந்துட்டு லோட் ஆகலை. பட் ஈவெண்ட் அங்கே ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அதாவது இங்கேருந்து நீங்கள் டைப் பண்ணது வந்துட்டு எங்கே போயிடுச்சு அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டுக்கு போயிடுச்சு. அது நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது இல்லையா? அதை கொண்டு வந்து நமக்கு இங்கே ஃபில் பண்ணி காமிச்சாதான் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபில் பண்ணி காமிக்கிறது தான் எதுனா இந்த சஜஷன். நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கே ஈவெண்ட் போயிடுது டைப் ஸ்கிரிப்டுக்கு. நீங்கள் என்ன ஐஎன்டின்னு கொடுத்தது அந்த ஐஎன்டி போயிடுது. கொடுத்ததுக்கப்புறம் அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு சஜஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்.
சஜஷன் யூஸ் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒன்று வந்து இதில் ஃபில் பண்ணி காமிக்கும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பேசிக்ஸை வந்துட்டு நம்ம இதுலையும் பார்த்துடலாம். இதில் ஆப் காம்பனண்ட் டிஎஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஆப் காம்பனண்ட் டிஎஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த என்ஜி மாடலுங்கிறது வந்து செலக்ட் கண்ட்ரி. இந்த செலக்ட் கண்ட்ரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். செலக்ட் கண்ட்ரின்னு ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராதனால நம்ம வந்து ஜஸ்ட் இதெல்லாம் லீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபில்டர் கண்ட்ரிஸுங்கிற இந்த சஜஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபில்டர் கண்ட்ரிஸுங்கிறதும் ஒரு அரே தான். இந்த ஃபில்டர் கண்ட்ரிஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மெத்தட் ஃபில்டர் கண்ட்ரிங்கிறது இது எப்போ வந்து ஃபில் ஆகும், இந்த ஃபில்டர் கண்ட்ரிஸுங்கிறது ஒரு அரே, அது வந்து எனி டேட்டா டைப்பை நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்போ வந்து வேல்யூ ஃபில் ஆகும்னா, இப்போ எம்டியாக தான் இருக்குது, எப்போ வேல்யூ ஃபில் ஆகும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டுங்கிற மெத்தட் கால் ஆகும்போது, இந்த கம்ப்ளீட் எதை கால் பண்ணுது அப்படின்னா ஃபில்டர் கண்ட்ரிங்கிற மெத்தடை கால் பண்ணுது. இந்த ஃபில்டர் கண்ட்ரிங்கிற மெத்தட் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒன்று டைப் பண்ண உடனே என்ன ஆகுது, ஐஎன்டின்னு டைப் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஐஎன்டிங்கிறது இன்புட் வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னா கம்ப்ளீட் மெத்தடில் ஃபில்டர் கண்ட்ரியில் ஈவெண்ட்டில் போகுது. ஓகே, ஸோ ஈவெண்ட்டில் கொரியில் வந்துட்டு அந்த வேல்யூ இருக்கும். ஓகே, ஈவெண்ட்டில் அந்த கொரியில் அந்த வேல்யூ இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த கண்ட்ரீஸ்ன்னு இருக்கு இல்லையா, கண்ட்ரீஸோட லென்த், இந்த கண்ட்ரீஸுங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, நான் இங்கே கண்ட்ரீஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரீஸுக்கான வேல்யூவை நான் எதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, கண்ட்ரீஸ் திஸ் டாட் கண்ட்ரி சர்வீஸ், இந்த கண்ட்ரி சர்வீசஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரி சர்வீசஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரி சர்வீசஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கண்ட்ரி சர்வீசஸ் இந்த இருக்குது. ஓகே, இந்த கண்ட்ரி சர்வீசஸ் இருக்குல்ல, இந்த கண்ட்ரி சர்வீசஸ் வந்துட்டு எங்கேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வருதுன்னா அசட்ஸில் கண்ட்ரிஸ் டாட் ஜேசான்லேருந்து எடுத்துகிட்டு வருது. ஓகே, இந்த இது வந்து கெட் கண்ட்ரிஸ் மூலமாக இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட் கண்ட்ரிஸுங்கிற மெத்தட் கால் பண்ணுறோம். கண்ட்ரி சர்வீசஸ் கூப்பிட்டு அதில் வேரியபிள் கண்ட்ரி சர்வீசஸ்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரி சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் கெட் கண்ட்ரிஸுங்கிறது. அது வந்து ட்ரூ ஆனிச்சுன்னா தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரீஸஸ் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரியை எடுத்து திஸ் டாட் கண்ட்ரிஸுங்கிற அரேக்குள்ளே, அந்த எனி டேட்டா டைப்பில் இருக்க அரேக்குள்ளே நான் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணும், கெட் கண்ட்ரிஸுங்கிறது இங்கே கால் பண்ணும், கண்ட்ரி சர்வீஸில் இருக்கக்கூடிய கெட் கண்ட்ரிஸை கால் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் டாட் ஹெச்டிடிபி டாட் கெட் மூலமாக டேட்டா டைப் வந்து எனி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னா வேல்யூவை இந்த அசட் டாட் கண்ட்ரிஸ் டாட் ஜேசன்லேருந்து எடுத்துகிட்டு வருது. இதில் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ராமிஸ், இது வந்து நம்ம வந்து அப்சர்வலாக போட தேவையில்லை, ப்ராமிஸாகவே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது ஏன்னா உடனே ரிட்டர்ன் பண்ணுறது தானே. ஸோ அதனால ப்ராமிசஸ் டூ ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு தென்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ் டாட் டேட்டாவை வந்துட்டு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, வரக்கூடிய டேட்டாவை வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து வர்றதை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் டேட்டாவை இங்கேருந்து டேட்டாவாக நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். இதை வந்து நான் இங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்னுடைய டைப் ஸ்கிரிப்டில் வாங்கி இதை கண்ட்ரிஸை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரி ஸ்டார்ட் லென்த்து செக் பண்ணுறேன். ஓகே, அந்த லென்த்து இருந்தது அப்படின்னா i = 0, இது வந்துட்டு லெஸ் தானாக இருக்கும் i, அதுக்கடுத்து i இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, நார்மல் ஃபார் லூப் தான். அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரி நேம் டாட் லோவர் கேஸ். ஓகே, ஸோ வரக்கூடியது லோவர் கேஸாக மாற்றிட்டு அதுக்கடுத்து இன்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடியது வந்து அந்த டைப் பண்ணியிருக்கக்கூடியது தானே கொரியில் இருக்கும், அது வந்து இந்த இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் டாட் நேமோட மேட்ச் ஆகுதா. ஸோ கேஸ் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, அதாவது இன்கேஸ் நம்ம அப்பர் கேஸில் கூட அடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஎன்டின்னு கூட அடிப்பேன், அப்போ கூட எனக்கு கரெக்டாக காமிக்குது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் கேஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கொரியில் இருக்கக்கூடிய ஐஎன்டிஏ கொண்டு வந்து எல்லா கண்ட்ரியோட நேமோடையும் செக் பண்ணி பார்க்கும். இருந்தது அப்படின்னா இந்த ஃபில்டர்னு நான் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபில்டரில் வந்துட்டு ஒரு நம்ம வந்து ஒரு அரேவா புஷ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு புஷ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். புஷ் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரியை வந்து புஷ் பண்ணிடுறோம். ஓகே, புஷ் பண்ணி வரக்கூடிய இந்த ஃபில்டர்ட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ஃபில்டர் கண்ட்ரிஸுங்கிற இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஃபில்டர் கண்ட்ரிஸை தான் நம்ம எங்கே கொண்டு வந்து காமிக்கிறோம் அப்படின்னா சஜஷனில் கொண்டு வந்து காமிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட்டு நமக்கு வந்துட்டு வருது. சேமஸ் இதே மாதிரி கண்டிஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
பட் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஃபர்தராக வந்துட்டு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ராப் டவுன்னு கொடுக்குறோம். ட்ராப் டவுனுங்கிற வந்து ஒரு ஆட்ரிபியூட் பைண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பி ஆட்டோ கம்ப்ளீட்டில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுனுங்கிற ஆட்ரிபியூட் நம்ம அதில் வந்து நம்ம ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஃபில் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த டெம்ப்ளேட்டில் வந்துட்டு என்னென்னா லெட் கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து லெட் கீவேர்டு லெட் கண்ட்ரின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அந்த ஃபார் லூப்பில் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரியெல்லாம் எடுத்தாந்து இதில் வந்துட்டு ஃபில் பண்ணும். இது வந்து பிரைம்எம்ஜியோட ஒரு லாஜிக் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுங்கிறாக கிளாஸ் வந்து கண்ட்ரி ஐட்டம். ஸோ அப்படிங்கிற கிளாஸ் கண்ட்ரி ஐட்டம்ங்கிற ஒரு ஸ்டைலிங்கையும் யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த டிவிஷனில் கண்ட்ரியோட நேம் எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ மற்றபடி மற்ற ஆட்ரிபியூட் எல்லாமே சேம் தான். அதுக்கடுத்து இந்த குரூப்புடில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஸோ இதில் வந்துட்டு எப்படி லெட் கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி லெட் குரூப். இந்த குரூப்புங்கிறது எங்கேருந்து வருதோ அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் எல்லாமே அதுலேருந்து எடுத்துகிட்டு வருது. அதே மாதிரி நான் இங்கே வந்துட்டு இனிஷியல் பண்ணும்போதே குரூப் சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் இது எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி லெட் குரூப் அப்படின்னு போடும்போது இப்போ வந்து ஸோ ஃபில்டர் குரூப் சிட்டிஸ், இந்த ஃபில்டர் குரூப்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லெட் குரூப்னு போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த சஜஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப் இதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த ஃபார் லூப் மூலமாக எடுத்துகிட்டு வரேன். லெட் குரூப்லுங்கிற ஃபார் லூப் மூலமாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது மூலமாக எடுத்துகிட்டு வந்து நான் எதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா குரூப் டாட் லேபிளை வந்துட்டு நான் இதில் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 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 கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, பிரைம்எம்ஜி கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து குரூப்பிங்காக வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நான் வந்து பெர்லின் டைப் பண்ணுறேன் அப்படின்னா பெர்லின் வந்து இல்லையா? ஸோ இதில் எப்படி வருது மல்டிபிளாக வருதுன்னா நான் மல்டிபிள் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதெல்லாம் மல்டிபிளாக வருது. இதே தான் சேம் வந்துட்டு மல்டிபிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சஜஷன் வருதா அதே மாதிரி. ஸோ டைப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சஜஷன் வருது. அதே மாதிரி மல்டிபிள் கொடுத்துருக்கனால மல்டிபிளாக நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஆட்டோ கம்ப்ளீட்டில் கேட்கக்கூடிய விஷயம் நம்ம பேசியாச்சு. ஓகே.